ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാ സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. കഷ്ടനഷ്ടം നേരി വന്ന ഭാഗ്യവാനായി തീരുന്നു നാം. കഷ്ടനഷ്ടമേറി വന്ന ഭാഗ്യവാനായി തീരുന്നു നാം. കഷ്ടമേറ്റ കർത്താവോട് കൂട്ടാളിയായി തീരുന്നു ഞാൻ. കഷ്ടമേറ്റ കർത്താവോട് കൂട്ടാളിയായി തീരുന്നു നാം. ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാ സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. ലോകത്തെ ഞാൻ ഓർക്കുന്നില്ല, കഷ്ടനേറ്റമേർക്കുന്നില്ല. ലോകത്തെ ഞാൻ ഓർക്കുന്നില്ല, കഷ്ടനഷ്ടമോർക്കുന്നില്ല. എപ്പോഴും കർത്താവിനെ ഒന്ന് കാണാമേ യുള്ളൂ. എപ്പോഴെൻ്റെ കർത്താവിനെ ഒന്ന് കാണാമെന്നേയുള്ളൂ. ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടുന്ന സന്തോഷത്തോടത് വാങ്ങി തീമയാന യാതൊன்றையும் എൻ്റെ താതൻ செய்கையில்ல. തീമയാന യാതൊன்றையும் എൻ്റെ നാഥൻ செய்கையில்ல. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. എന്നെ അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടത് വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. സന്തോഷത്തോടത് വാങ്ങി ஹல்லேலூயா பாடிடுங்க. என்னை ஆண்டவர் எவ்வழியிலே நடத்தினாலும் நான் முறுமுறுக்க மாட்டேன், நான் குறை சொல்ல மாட்டேன். என்னை நிச்சயமாய் ஆண்டவர் நல்வழியிலே நடத்துவார். என் ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் தீமையை செய்ய மாட்டார். எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி, எங்கள் ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பின பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தகப்பனே, உம்மை நம்பி உம்மை அண்டிக் கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சாட்சிகளின் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவிட்டது. இன்னும் ஆண்டவர் திரளான சாட்சிகளை ஆண்டவர் சொல்லத்தக்கதான அற்புத அடையாளங்களை நம்முடைய சபை குடும்பங்களிலே செய்வார்.
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பெண்கள் கூட்டத்தில் கொடுக்கக்கூடியதான ஆலோசனைகள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. எனவே பெண்கள் கூடுகைகளை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாத்ராமத்தின் புஸ்தகம் சேர்ந்து வாசிப்போம், எடுத்துக்கொள்வோம். 33ஆம் அதிகாரம் 19வது வசனம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 33:19. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அல்லேலூயா. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மனாந்திரமான வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொன்னார். தயை என்று சொன்னால் என்ன என்றால் நன்மை செய்யும் விருப்பம். நன்மை செய்யும் விருப்பம் உள்ள தேவனாக நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிறார். உடனே இந்த வசனத்தை விசுவாசித்தா கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லும் போது அந்த தயை நமக்கு முன்பாக கடந்து போகும். யாத்திராகமம் 33:14 பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 19 பார்க்கும்போது என்னுடைய தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும்போது உனக்கு நான் நன்மை செய்கிறவராக இந்த நாட்களிலே நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன். மோசே, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தை இந்த நாட்களிலும் நன்மை செய்கிற தேவனாய் அவருடைய சமூகம் நன்மை செய்கிற சமூகம் நமக்கு முன்பாய் கடந்து போகிறது. ஒரு ஆமேன் செலுத்துவோமாக. வாழ்க்கை பயணத்திலே வாழ்க்கை வனாந்திரமாய், வாழ்க்கை கசந்து போய், வாழ்க்கையிலே பலவிதமான அதிருப்திகளோடு, பலவிதமான சோதனைகளோடு, போராட்டத்தோடு, வாழ வழி தெரியாமல் நெருக்கத்தோடு, கண்ணீரோடு நீங்கள் போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, நன்மை செய்கிற என் சமூகம் உனக்கு முன்பாய் கடந்து போகிறது. அல்லேலூயா, ஆமேன். என்னுடைய தயவுள்ள ஆமேன் சோத்திரம் கரத்தை உனக்கு மேல் நான் வைப்பேன். தேவ தயவை பெற்ற சில மனிதர்களை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். தயவு என்று சொல்ல என்ன? நன்மை செய்யும் விருப்பம். தேவ தயை என்றால் நன்மை செய்ய கடவுள் கொண்ட விருப்பம். மனுஷ தயை என்றால் நன்மை செய்ய மனிதன் கொண்டுள்ள விருப்பம். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதிலும், வாழ்க்கை பயணம் முழுவதிலும் ஆண்டவர் தன்னுடைய தயை நமக்கு முன்பாக அனுப்ப போகிறார். அல்லேலூயா. மோசே தமது இறுதி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை கோத்திரம் கோத்திரமாக ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது நப்தலி கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது, நப்தலி ஆசீர்வதிக்கும் போது எப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? உபாகமத்தின் புஸ்தகம் 33:23 நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அப்படி ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைவான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிருப்தியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு திருப்தி இல்லாமல். ஆனால் கர்த்தருடைய தயவு நமக்கு முன்பாய் கடந்து போகும்போது ஆண்டவர் தம்முடைய தயவினாலே நம்மை திருப்தி அடைய செய்வார். ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை, பொருளாதாரத்தில் திருப்தி இல்லை, பலவிதமான வாழ்க்கை பயணத்தில் ஒரு திருப்தி இல்லை, ஒரு மனரம்யம் இல்லாத, ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தயவு நமக்கு முன்பாய் கடந்து போகும்போது ஆண்டவர் நம்மை திருப்தி அடைய செய்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிறைந்திருக்க செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என்னையும் அப்படி மாற்றுவார் என்று நம்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி, நான் சொல்லுவேன், முதல்ல கரத்தை உயர்த்துகிறவர்களுக்கு முதல் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் அவர்கள் நம்புகிறார்கள் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நப்தலியை குறித்து பார்க்கும்போது
நப்தலி என்றால் ராகேலின் வேலைக்காரியாக இருக்கக்கூடியதான வேலைக்காரி பில்காள் யாக்கோபுக்கு பெற்ற மகன் தான் இந்த நப்தலி. இந்த நப்தலியை குறித்து பார்க்கும் பொழுது யாக்கோபுக்கு 6வது மகன். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நன்மையினால் திருப்தி அடைய. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உன் வாயை நன்மையினால் நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை நடத்த ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் தரக்கூடியதான சில நன்மைகள் இருக்கிறது. எரேமியா 31:14 கர்த்தர் தரும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தந்து ஆண்டவரால் வரக்கூடிய நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்கு, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவருடைய தயவு நம்மோடு கூட இருக்க போகிறது. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய தயவினால் தான், இந்த தயவு நம்மோடு இருக்கும்போது நன்மையின் கிருபை நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி சங்கீதம் 23:6 படிக்கிறோம். நன்மையின் கிருபை நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். தாவீது வனாந்திர வாழ்க்கை, தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வனாந்திரத்திலே பல வருடங்களை அவன் கடத்தினான். ஆனால் அந்த வனாந்திரத்தில் இருந்து அவன் ஒரு பாடலை பாடுகிறான். என்ன பாடலை பாடுகிறான்? சங்கீதம் 63 சங்கீதம் 1வது வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, தேவனே நீர் என்னுடைய தேவன். அவருடைய வாஞ்சை பாருங்கள். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் மேல அவனுக்கு அளவுக்கு அதிகமான பற்று, ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? திருப்தி ஆக்குவார். எதன் மேல நம்ம தாகம் இருக்கிறது? நம்முடைய தவனம், நம்முடைய ஆசை எல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் இருக்குமே, ஆனால் நம்மை நிச்சயமாய் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவார். நம்முடைய நேசம், நம்முடைய ஆசை, நம்முடைய பற்று, நம்முடைய விருப்பம், நம்முடைய தாகம் எல்லாம் ஆண்டவர் மேல இருக்குமே ஆனால், அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுகிற நபர்களாய் நாம் மாறுவோமே ஆனால், ஆண்டவர் தம்முடைய தயவை நமக்கு முன்பாய் கடந்து போக பண்ணுவார். அப்பொழுது 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தி ஆகும். ஆமென். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் நாம் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய தயவு நமக்கு தேவை, கர்த்தருடைய அனுக்கிரகம் தேவை, கர்த்தருடைய கிருபை தேவை. கர்த்தருடைய தயவு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, நமக்கு முன்பாய் கடந்து போகும்போது ஒரு குறைவான ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு மனரம்யமான ஒரு வாழ்க்கையை தருவார், ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை தருவார். வேலையை செய்தாலும் அதுல ஒரு திருப்தி, குடும்பத்தை குறித்த ஒரு திருப்தி, செய்கிற ஊழியத்தை குறித்த ஒரு திருப்தி, வரக்கூடியதான வருமானம், சகோதரி சொன்னது போல சின்ன வருமானம் வந்தாலும் அதிலே ஒரு திருப்தியை கர்த்தர் தருவார். தேவ தயவை ஆண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 42:1, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா மேல் தாகமா இருக்கிறது. சகோதரிகள் சொன்னாங்க, இடை நாட்கள் ஜபங்கள் எவ்வளவு பிளஸிங்காக இருக்கிறது, எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இடை நாட்கள் ஜபங்களிலே வர 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 நாங்கள் திருப்தி அடைகிறோம், சத்தியத்திலே திருப்தி அடைகிறோம், வசனத்திலே திருப்தி அடைகிறோம், எல்லாவற்றிலும் திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியானால் அதிகாலையிலே ஒரு வாஞ்சையும் தாகவும் இல்லாதவர்கள் அதிகாலையிலிருந்து கர்த்தரை தேடவே முடியாது. ஆண்டவர் மேல் அளவுக்கு அதிகமான பற்றும் பாசமும் ஒரு விருப்பமும் ஒரு நேசமும் இருந்தால்தான் அதிகாலையிலிருந்து கர்த்தரை தேட முடியும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்குவார், தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் மனரம்யம் உள்ளவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் அதில் சொல்லப்படுகிறது, என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை துதிக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில திருப்தியாய்
அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை நாம் துதிக்கத்தக்கதாக, சாட்சி சொல்லத்தக்கதாக, கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டுமானால் கர்த்தருடைய தயவு நமக்கு முன்பாய் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு பற்று நமக்குள்ளாக இருக்கணும். கர்த்தர் அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நப்தலியை குறித்து பார்க்கும்போது அதன் பேர் அர்த்தம் என்னன்னா ஒரு போராட்டம். அவருடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையா இருந்தது. தெபராள் என்று சொல்லக்கூடியதான தீர்க்கதரிசி நியாயாதிபதியாக இருந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கானானியருக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் பயங்கரமான யுத்தமா இருந்தது. அதுல அசைக்க முடியாத ஒரு சக்தியாக சிசரா என்று சொல்லக்கூடியதான அந்த கானானிய ராஜாவுடைய படை தளபதி 900 இருப்பு ரதங்களை வைத்தவனாக இருந்தான். பாருங்கள். ஆனால் இந்த யுத்தத்திலே ஆண்டவர் பெரிய ஒரு ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். சிசேராவை என்ன பண்ணினார்கள்? யாகேல் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஸ்திரீ ஆணியினால், கூடார ஆணியினால் அடித்து கொன்று போட்டாள். பாருங்க, அந்த யுத்தத்தின் ஜெயத்திற்கு பாராக்கு அதற்கு பயனுள்ளவனாக இருந்தான். யாகேல் மற்றும் பல யுத்த மனிதர்கள் அதற்கு பயனுள்ளவர்களாக இருந்தார்கள். அதுல தெபேராளும் ரொம்ப தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை வழி நடத்துகிற நல்ல ஒரு நியாயாதிபதியாக இருந்தார்கள். அதுல முக்கியமாக அந்த தெபேராள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த வெற்றி அந்த நாட்களிலே, மோசே நாட்களிலே செங்கடலை பிளந்த போது அவர்கள் மோசேயின் சகோதரி மிரியாம் என்ன பண்ணுகிறார்கள்? பாடல்களை பாடுகிறார்கள். அந்நாளை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில துக்கம் நிறைந்ததா இருந்தது. ஆண்டவர் அவளை பிள்ளைத்தாட்சியாக மாற்றின போது அவள் பாடல்களை பாடுகிறாள். தாவீதுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைத்த போதெல்லாம் அவர் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி கிடைத்தால் அதை கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்பொழுது தயை நமக்கு கிடைக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் இஸ்ரவேலர் ஆதி சபையார் என்ன பண்ணினார்கள்? கர்த்தரை துதித்து ஜனங்களிடத்திலே தயவை பெற்றிருந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். வருகிற நாட்களிலே நான் விரிவாக இந்த தயவை குறித்து நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த தெபேராள் பாடும் பொழுது அதில் ஒரு பாடல் வரியிலே, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு பாடல் தான். அதிலே 18வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம், செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் எண்ணாமல் துணிந்து நின்றார்கள். வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டத்தை கண்டு, யுத்தத்தை கண்டு அஞ்சி ஓடி ஒளியாமல், சத்துருக்களுக்கு புறமுது காட்டு பின்வாங்கி போகாமல், ஆண்டவரை விட்டு தூரம் போகாமல், போர்க்களத்து முனையில் தங்கள் உயிரையும் எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். உயிரை பெருசா நினைக்கல, மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஏனென்றால் இந்த நப்தலிக்கு தெரியும், கர்த்தருடைய தயை எனக்கு முன்பாய் போகிறது, கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாய் போகிறது. கர்த்தருடைய சமூகமும் கர்த்தருடைய தயவும் எனக்கு முன்பாய் கடந்து போகும்போது இந்த யுத்தத்திலே நான் தோற்று போக மாட்டேன், நிச்சயமா இந்த யுத்தத்திலே நான் ஜெயம்படுவேன் என்ற அந்த நம்பிக்கையுடைய வாழ்க்கையில் இருந்தபடியினாலே அவர்கள் போர்க்களத்து முனையிலே ஆமேன் மரணத்தை எண்ணாமல் துணிந்து நின்றார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே சில போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும் பொழுது பல வேளைகளிலே ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிற கூட்டம் அநேகம் இருக்கிறது. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற கூட்டம் அநேகம் இருக்கிறது. ஆண்டவரை விட்டு தூரம் போகிற கூட்டம் அநேகம் இருக்கிறது. இவர்கள் போர்க்களத்து முனையிலே அவர்கள் துணிந்து நின்றார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால என்ன நடந்தது என்றால், கர்த்தரின் தயை இவர்களுக்கு சென்றபடினாலே பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தந்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியோ மேற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா
தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடேன். என்றுரை தன்னை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்று வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து. கரங்களை தட்டி ஜெயமாக வா, ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அவர் நாமத்திற்கு. அல்லேலூயா. வாழ்க்கை பயணத்தில் வெற்றியை தருவார், ஊழிய பாதையில வெற்றியை தருவார், வேலை ஸ்தலத்தில் வெற்றியை தருவார், குடும்ப வாழ்க்கையில வெற்றியை தர ஜெயத்தை தருகிறார். ஜெயத்தை பெற வேண்டுமானால் அவருடைய தயவை அதற்காக நமக்கு முன்பாக அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாமல் விசுவாசிகள் துணிந்து நின்று போராட வேண்டும். அல்லேலூயா. ஒரு துணிச்சல் உள்ள ஒரு விசுவாசியா இருக்கணும். கோழையை போல இருக்கக்கூடாது, நாணலை போல இருக்கக்கூடாது. பாருங்கள், சத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை குறித்து பார்க்கும்போது நேபுகாத்நேச்சர் பெரிய ஒரு பொற்சிலையை, விக்கிரக ஆராதனையை பண்ணும்படியாக சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18, தானியேல் 3:17-18, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் தப்புவிக்காமல் போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆண்டவர் கைவிட்டாரா? கர்த்தரை பிடிச்சிட்டீங்கன்னா உறுதியா பிடிக்கணும். கர்த்தரை விசுவாசித்தா உறுதியா விசுவாசிக்கணும். கர்த்தரை நம்பினா உறுதியா நம்பணும். ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வைக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்பலாம். ஆராதித்தா முழு மனதோடு ஆராதிக்கணும். விசுவாசித்தா முற்றிலும் விசுவாசிக்கணும். விசுவாசியா மாறி வந்துட்டா முற்றிலும் விசுவாசியா மாறிடணும். ஆமென். பாதி வந்தது பாதி வேகாம இருக்க கூடாது. முற்றிலும் ஒரு விசுவாசி. பாருங்க, அவனுக்கு தெரியும் ஜீவன் போக போகிறது என்று சொல்லி சில வேளைகளிலே. ஆமென். நப்தலிக்கு தெரிந்திருக்கும், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு தெரிந்திருக்கும். வந்தாலும் பரவாயில்லை, இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் நாங்கள் வழிபட மாட்டோம். இயேசுவை தவிர எந்த ஒரு சிலையையும் கும்பிட மாட்டோம். இயேசுவை தவிர எந்த ஒரு விக்கிரகத்தையும் வழிபட மாட்டோம். அல்லேலூயா. சகோதரிக்கு ஒரு வேலை வந்துச்சு. ஒரு வேலை ஏற்கனவே இருந்துச்சு, இன்னொரு வேலை, 2 வேலை. அந்த ஒரு வேலையில போனா விளக்கெல்லாம் என்ன பண்ணணும், அங்க இருக்க விக்கிரகத்தை எல்லாம் என்ன பண்ணணும், இவங்க வெள்ளிக்கிழமானா இவங்க தேய்க்கணும். ஆனா இன்னொரு அந்த ஒரு வேலை கொஞ்சம் லகுவா இருக்கும். ஆனா இன்னொரு வேலை இருந்துச்சு. 2 வேலையில எதை சூஸ் பண்ணவும் தெரியாது. ஏன்னா அந்த அம்மா ரொம்ப திட்டம். அந்த அம்மா இல்லாத பழியெல்லாம் சொல்லும். அப்ப நான் சொன்னேன், நீ எவ்வளவு பணம் தந்தாலும் இந்த விக்கிரகத்தை மட்டும் நீ வந்துட்டு சுத்தம் பண்ற வேலைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அந்த திட்டுற அம்மாவுடைய வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் திட்டுற அம்மாவுடைய வேலைக்கு தான் போனாங்க. இன்னைக்கு அந்த வேலை நல்லா போயிட்டு இருக்குதா? அல்லேலூயா. இப்போ அதிகமா திட்டுறது இல்லை தானே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பாருங்க. உறுதியா இருக்கணும். பணம் தர்றாங்கிறதுக்காக விக்கிரகத்தை எல்லாம் தொட்டு கும்பிடுறதுக்கு சொன்னா போக கூடாது. அல்லேலூயா. அங்க பூமி பூஜை பண்ண போறாங்க, எது வேணாலும் பண்ணிட்டு போப்பா. நாங்க எங்கள் தேவாதி தேவன் ஒருவரை மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம். ஆமீன். யூதர்கள் அதுல தெளிவா இருப்பாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனா இருந்தார். அல்லேலூயா. அப்படிதான் தேவ ஜனங்கள் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். பணத்தை பார்க்க கூடாது. கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வேலைகளை தருவார். பூமியிலே உயரமான இடங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். மற்றவர்கள் மத்தியிலே உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென், ஆமென். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த காலத்திலே சில நேரத்திலே சிறுமைகள், இந்த காலத்திலே சில தாழ்ந்த அனுபவங்கள், இந்த காலத்திலே சில நேரத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகிற அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். அது நிரந்தரமானதல்ல. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தன்னுடைய தயையை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். ஆமேன். மற்றவர்களுக்கு மத்தியிலே வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். ஒரு ஆமேன் செலுத்துவோமா?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 118:6, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்னத்தை செய்வான். அல்லேலூயா. அவர் ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உறுதி வேண்டும். நாணலை போல் அங்கும் இங்கும் அலைகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவரை ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆமென், ஒரு விசுவாசம் வேண்டும். பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சேர்க்கப்படும் பொழுதெல்லாம் உடனே இந்த விசுவாசம் நமக்குள்ளாக பூர்ணப்பட்டுறாது. அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்கு துவக்கமும் இருக்கிறது, விசுவாசத்துக்கு முடிவும் இருக்கிறது. அப்படியானால் சிலருக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கும், சிலருக்கு அதிகம் விசுவாசம் இருக்கும். எடுத்த உடனே அந்த விசுவாசம் பெருகிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:1 சொல்லப்படும் விசுவாசத்தை துவக்கிறவர் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர்தான். அப்ப விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அதை என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும்? விசுவாசத்தை நாம் பெருகிக் கொள்ள வேண்டும், விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். ரோமர் 10:17 நீங்கள் படித்து பார்க்கும் போது, ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும் அப்படின்னா என்னது? யாரால சொல்லுங்க? மற்றவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கறதுனாலயா? சொல்லுங்க, யாராலும் சொல்லுங்க. தெரியலையா? கேள்வி அப்படின்னா அந்த நாட்களில் இந்த வசனம் எழுதப்பட்ட போது வேத புத்தகம் இல்லை. அப்ப கேள்வி அப்படின்னா பிரசங்கத்தை கேட்கறதுனால, சாட்சிகளை கேட்கறதுனால, வசனத்தை கேட்கறதுனால வரும். எந்த அளவுல இந்த நாட்களில வேத புத்தகத்தை நம்மள கையிலே இருக்கிறது. இவ்வளவு தியாகத்திற்கு பின்பு இந்த வேத புத்தகம் நமக்கு விலை கம்மியான விதத்திலே நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு பெருகணும் நம்புகிறீங்க? எத்தனை பேர் வேணும்? இந்த விசுவாசம் எனக்கு வேணும், இந்த விசுவாசம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்கணும். ஆமென். ஒரு நபர் சர்ச்சுக்கு வர்றார், விசுவாசம் இல்லாம வர்றார். ஆனா கொஞ்ச நாள் அவர் விசுவாசியா மாறுறார். எப்படி? வசனத்தை கேட்கிறார், 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 கேட்க 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 ஒரு நாள் அவர் பூர்ண விசுவாசியா மாறுகிறார். விசுவாசம் அவருக்குள்ள வருகிறது. வசனத்தை அதிகமா கேட்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல அப்படின்னா எல்லா நாளும் வரணும். ஒரு சூழ்நிலையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர முடியல அப்படின்னா நம்ம யூடியூப்ல என்ன பண்றோம்? அதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு தந்துட்டு நம்முடைய செய்தியை என்ன பண்ணுறோம்? போடுறோம். அதை என்ன பண்ணணும்? கேட்கணும். கொஞ்ச நேரத்தை அது ஒதுக்கி கேட்டு 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 சாட்சிகளை கேட்டு கேட்டு, காலையில கேட்ட சாட்சிகளை கேட்டா எனக்கே பக்தி விருத்தி வந்துடுச்சு. அல்லேலூயா. இதிலும் மகிமையான சாட்சிகளை காலையில கேட்க கர்த்தர் கிருபை தந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாட்சிகளை கேட்க வேண்டும், வசனத்தை கேட்கணும். ஆனா இந்த நாட்களில கேட்பது ஒரு பக்கம், படிப்பது ஒரு பக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. கேட்பது ஒரு பக்கம், வேத புத்தகத்தை படிப்பது ஒரு பக்கம். விசுவாசம் கேள்வினால வரும். அதிகமாக பைபிளை படிக்கணும். கருத்தா படிக்க 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 என்ன ஆகும்? விசுவாசத்திலே நாம் பெறுகிறவர்களாக. 1 பேதுரு 5:9 நீங்கள் படித்து பார்க்கும் போது, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். சீத்தி மரத்தினால ஆசரிப்பு கூடாரத்திற்கு பலைகளை உண்டாக்கி பலைகளை நிறுத்தினார்கள், பலகைகள். ஏனென்றால் அந்த சீத்தி மரம் வளையும் தன்மை அற்றது, வளைந்து போகாது. விசுவாசி பாருங்க, வளைந்து அங்கு மிங்கும் வளைகிறவளாக இருக்கக்கூடாது, அங்கு மிங்கு நெளிகிறவளாக இருக்கக்கூடாது. விசுவாசி ஸ்டேனா இருக்கணும். ஆமென். ஆமாவா இல்லையா? விசுவாசி எப்படி இருக்கணும்? சர்ச்சில் ஸ்டேனா இருக்கணும், ஒரே நிலைப்பாடா இருக்கணும், உறுதியா இருக்கணும், வளவள கொளகுளா இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்கா. சத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, கர்த்தர் தாங்க எங்க தெய்வம், கர்த்தர் தான் எங்க தெய்வம், விக்கிரகத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை என்று சொல்லி அதுல உறுதியா இருக்கும் போது, ஆண்டவர் விசுவாசத்தில் உறுதியா இருந்து யாருக்கு எதிர்த்து நிக்கணுமா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாச துரத்தும் போதே இது போகுமா போகாதா என்று நீங்க நினைக்க கூடாது.
பாருங்க, நீங்க ஒரு நபரை சர்ச்சுக்கு அழைச்சு கொண்டு வரும் பொழுது முதலாவது எப்பேற்பட்ட கேன்சர் வியாதி உள்ள நபராய் இருக்கலாம், இல்லை என்றால் எப்பேற்பட்ட செய்வனை கட்டு உள்ள நபராய் இருக்கலாம், எப்பேற்பட்ட பிசாசினால் பாதிக்கப்பட்ட நபராய் இருக்கலாம், நீங்கள் பாவ கட்டினாலே அகப்பட்ட ஜனங்களாக இருக்கலாம், பலவிதமான சாபத்தின் கிரியைகளினாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அவர்களை நீங்கள் சர்ச்சுக்கு அழைத்து கொண்டு வரும்போது என்ன நம்பிக்கையோடு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்றால், இவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர், இவர்கள் சந்தித்துக் கொண்ட போராட்டத்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர் என்று ஆண்டவர் மேலே அளவில்லாத விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தால் எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்குவார், எப்பேற்பட்ட பிலிசூனை கட்டுகளையும் உடைப்பார், எல்லா சாபத்து கிரியைகளையும் அழிப்பார், எல்லா பாவ கட்டுகளையும் உடைப்பார். ஆண்டவர் அவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றுவார். ரட்சிக்கப்பட்டு ஆரம்ப நாட்களில் விசுவாசம் ஆரம்பமாக இருக்கிறது, ஆனால் காலங்கள் போக போக விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பெருகி இருக்கிறதா யோசித்து பாருங்கள். பாருங்கள், இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு எங்க இருக்கிறாரா அதான் சர்ச்சு, எங்க இயேசு இருக்கிறார், அதனால இதான் சபை. எங்க ஜனங்க கூடி வர்றாங்களோ மனுஷர் மத்தியில் அவர் என்ன பண்ணுகிறார், வாசம் பண்ணுகிறார். அதனால இங்க இருக்கிறார் கர்த்தர். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். ஆராதனை வேளை அதிகமாய் உணர முடிந்தது, கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை மூடி இருப்பதை உணர முடிந்தது. கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு ஊழியம் செய்தனா ஒரு வீட்டில் போய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது பல அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஆனா சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கூரைய பிச்சிட்டு, யாருடைய கூரையா இருந்தாலும் பரவாயில்லை, அதை என்ன பண்ணிட்டாங்க, பிச்சு தூக்கி தூர போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ள திமிர்வாதனை கொண்டு வந்தாங்க. சுகம் பெற்ற உடனே என்ன பண்ணிட்டாங்க, யாருக்கு கூரை பிஞ்சா என்ன கிழிஞ்சா என்ன அதை பற்றி கவலை இல்லை, அப்படி போயிட்டாங்க. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் விசேஷமாக அதுல ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கூட்டம் அதிகமா இருக்கு. இப்போ திமிர்வாதக்காரன் படுத்து இருக்கிறான், அவனுக்கு விசுவாசம் கம்மிதான். ஆனா யாருக்கு விசுவாசம் அதிகமா இருந்தது? இந்த 4 பேருக்கு விசுவாசம் இருந்தது. யாருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார்? இந்த 4 பேருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அந்த வியாதியஸ்தன் சுகத்தை பெற்றான். அல்லேலூயா. அப்ப நீங்க சந்திக்கிற நபர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருக்கிற மக்களா இருந்தாலும் இயேசு பெரியவர், உங்கள் பிரச்சனையை மாற்றுவார் சகோதரா சகோதரி என்று சொல்லி நீங்கள் சபைக்கு அழைத்து கொண்டு வரும்போது உங்கள் நிமித்தம் அவருடைய வியாதிகளை குணமாக்குவார், உங்கள் நிமித்தம் அவர்களை விடுதலையாக்குவார். ஆண்டவர் உங்கள் நிமித்தம் ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொன்னார், லாசருடைய வீட்டில் வந்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அவ சொல்றா, இல்ல ஆண்டவரே, நாருமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாருமே. அன்னையுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை, நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை, நாருமே. மூடியே இருக்கட்டும் ஆண்டவரே, திறந்துடாதுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் மூடி இருக்கிற வரைக்கும், அந்த சபையில நீங்க சொல்லி ஜெபிக்கிறது வரைக்கும் அதுக்கு ஒரு விடுதலை வராது. கரங்களை உயர்த்தி மூடி இருக்கிற வரைக்கும் நாற்றம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கும். சிலர் சில பிரச்சனைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவதற்கு வெட்கப்படுவார்கள். வெட்கப்படவே கூடாது. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். ஆமென், ஆமென். இயேசு சொல்றார், கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லும்போது இவ சொல்ற, நாருமே. எல்லா நாற்றமும் அவருக்கு தெரியும். நாற்றத்தை மாற்றதானே இயேசு வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலுடைய நாற்றத்தை மாற்றதானே இயேசு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையுடைய பிரச்சனை மாற்றதானே இயேசுவன் வீட்டுக்கு வந்தார். ஹல்லேலூயா. சும்மா வந்தாரா? சர்ச்சுக்கு நான் சும்மா வந்தனா? நான் ஆண்டவரை தேடி எதற்காக வந்தேன்? என் வாழ்க்கை நாற்றத்தை கர்த்தர் மாற்றும்படியாக தான் இயேசுவை தேடி வந்தேன். என் நாற்றத்தை கர்த்தர் மாற்றுவார், என் குடும்பத்திலுடைய நாற்றத்தை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சிலருடைய சரீரம், இருதயத்தில் ஒரு நாற்றம். ஹல்லேலூயா. எல்லா விதமான நாற்றத்தையும் நாருமே. நம்ம வாழ்க்கை சில நேரத்தில் நமக்கே பிடிக்காது. ஐயோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதே, அதை தர கர்த்தரிடத்திலே சொல்லு. இயேசு வரும்போது அந்த நாற்றத்தை மாற்றி உன்னை ஒரு அதிசயமான ஒரு காரியாய் மாற்றுவார்.
ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாகி மாற்றுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, 7 பிசாசுகளை துரத்தின மதலேனா மரியாளுடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்தது. ஆனால் அந்த பிசாசுகளை இயேசு துரத்தின போது ஆமென், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு நறுமண தைலத்தை வீசுகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் மாற்றினார். வாழ்க்கையையோ சூழ்நிலைகளையோ பிரச்சனைகளையோ போராட்டத்தை மாற்றுகிற ஒரே ஒரு ஆமென் வல்லமை படைத்த இயேசு நல்ல தெய்வம். இயேசு நல்லவர் என்று சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி வேதத்தை அதிகமாக படிக்கணும், விசுவாசத்தோடு படிக்கணும். பாருங்க, சிலர் இங்க வருவாங்க, வந்துட்டு பைபிளை விட்டுட்டு போயிருவாங்க. பைபிளை இங்கே கிடக்கும், அனாதை போல பைபிள் கிடக்கும். வீட்டில் போன பிறகு கூட அவங்களுக்கு என்ன வராது? அந்த பைபிள், ஐயோ நம்ம பைபிள் எங்கேயோ தொலைச்சோமே, அந்த ஞாபகம் வராது. ஏன் அப்படி ஞாபகம் வரல? அந்த பைபிள் மேல நம்ம வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும். சிலருடைய பைபிள் 2 வாரம் எல்லாம் இங்க கிடக்கும், அங்க கிடக்கும். நான் அங்க ஆட்கள் வந்து பெருக்கும் போது இங்க ஒரு பைபிள் கிடக்குது, இது யார் பைபிள்? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பைபிளை குறித்ததான மதிக்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. அனுதினமும் இந்த பைபிளை படிக்கிறதே இல்லை அநேகர். அல்லேலூயா. இன்னும் பைபிளை அநேகர் என்ன பண்றாங்கன்னா, தலைக்கு மாட்டில் வச்சுட்டு என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க தலைக்கு மாட்டில் நாங்க அனுதினமும் பைபிளை வச்சுட்டு தூங்குறோம், அதனால பிசாசு வர மாட்டேங்குது. எப்படி வராம இருக்கும்? கட்டாயம் வரும். பைபிள் தலைக்கு மாட்டில் வைக்கிறதுக்கு ஆண்டவர் தரல. அதுக்கு நல்ல பில்லோ வீட்டில் இந்த கடையில் போய் ஜெயச்சந்திரனுக்கெல்லாம் போனா 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு பில்லோ கிடைக்கு. பில்லோ வாங்கி என்ன பண்ணுங்க? தலைக்கு வச்சு தூங்கலாம். பைபிள் எதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார்? போற இடத்துல எல்லாம் தொலைச்சிட்டு போறதுக்கா? அல்லேலூயா. பைபிள் சுத்த வெள்ளியை விட சுத்த பொன்னை விட விலையேற பெற்றது. இந்த வார்த்தைகள் விலையேற பெற்ற வார்த்தைகள். பாருங்க, இப்போ ஒரு நகையை சர்ச்சுக்கு போட்டு வர்றீங்க, அப்படிதானே? சர்ச்சுக்கு வரும்போது வீட்டில் இருந்து என்ன என்ன நடக்கும்? நல்ல டைட்டா இருக்கா? நல்ல வளையல் எல்லாம் போட்டு வருவாங்க, அந்த பொன்னினால உள்ள வளையல். ஆனா இங்க சென்னையில நிறைய பேர் பொண்ணு போடுறது இல்லாம பொண்ணு எங்க போய் வாங்குறதுன்னு சொல்லிட்டு 5 ரூபாய்க்கு வளையல் வாங்கி போட்டு வர்றாங்க. ஆனா நிறைய சபைகள்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க? ஆனா நம்ம நிறைய பேர் கல்யாணத்துக்கு போட்டு போவாங்க. போடும்போது என்ன பண்ணுவோம்? மோதிரம் எல்லாம் லூஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க? கயிறு கட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் போடும்போது என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பந்தஸ்தா என்ன பண்ணுவாங்க? இந்த நகை கலைஞ்சிடக்கூடாது, இங்க திருடம் வாரானா, இங்க திருடம் வாரானா, அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஆள் சரிதானா, இந்த ஆள் என் கையில உள்ள என்ன மோதிரத்தை ரிங்க கலத்திருமா, இல்ல வளையல கலத்திருமா, இல்ல இல்ல செயின் எல்லாம் நல்ல கொளுத்தெல்லாம் நல்லா இருக்கான்னு போட்டு தானே வருவீங்க. அப்போ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வர்றோம் பாத்தீங்களா? ஆனா பைபிளை நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, அப்படியே விட்டுட்டு அசால்ட்டா என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. வேதம் பொன்னை விட வெள்ளியை விட வேத வசனங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழம் தாங்க வசனம். வசனம் என்னது? பொற்பழம். அனுதினமும் இந்த பைபிளை நேசித்து பாருங்க, அனுதினமும் இந்த வசனத்தை நீங்க படித்து பாருங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு விசுவாசியா, நல்ல ஒரு தேறின விசுவாசியா, ஆண்டவருக்கு பயனுள்ள, ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்கிற நல்ல ஒரு விசுவாசிகளாக ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சரியே, உன் விசுவாசம் பெரிது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாதபடி கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் நடத்துவார். சில தாமதங்கள் அது உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. தேவ மகிமை வெளிப்படத்தக்கதான் சில நாற்றங்கள், சில தாமதங்கள். கவலைப்படாதுங்க. நீங்க மற்றவங்களுக்கு சாட்சியா சொல்லுவீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் பிரதர் சிஸ்டர். ஆண்டவர் எப்ப அற்புதம் செய்வார் தெரியுமா? நம்ம சுய பலத்தை எல்லாம் நம்ம இழக்கும் பொழுது, நம்முடைய மாம்ச பலத்தை எல்லாம் இழக்கும் போது, நம்முடைய பட பலத்தை எல்லாம் இழக்கும் போது, நம்முடைய பலனை எல்லாம் பண பலத்தை எல்லாம் இழக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த உலகத்தில் உதவி செய்வார். ஒருவரும் இல்லாத போதுதான் ஆண்டவர்
நமக்கு உதவி செய்வதற்கு இறங்கி வருவார். அதன் அர்த்தம் என்னன்னா, நம்ம நம்பிக்கை முற்றிலும் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் முற்றிலும் ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.